7ஆம் தேதிக்குள்ளே அவர் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நேராக வந்துட்டா நிச்சயமாக ஒரு சமாதிக்கு போவோம். ஏன்னா போகிறதுக்கு முன்னாடியே சமாதியில் 3 தடவை ஓங்கி அடிச்சுட்டு போனாலாம் நினைவுக்கு வந்திருக்கும் சில பேருக்கு. இவர் பயந்து போய் இப்படி ஒன்றா மூடிக்கிட்டு வராரு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஆக்கிக்கிட்டதும் இந்த அறிவிப்பு தான். வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி சசிகலா சென்னை திரும்புகிறார். தினகரன் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டார். 9 மணிக்கு பெங்களூரில் கிளம்புறாருன்னு சொல்கிறாங்க. அந்த பகல் முழுக்க வந்துகிட்டு இருப்பார். அந்த சென்னை வர வரைக்கும் ஒட்டுமொத்த மீடியாவுடைய கவனம் யார் மேலே இருக்கும்? சசிகலா மீது, அவர் கொடுக்குற வரவேற்பு மீது இருக்கும். ஒரு முதலமைச்சர் தனக்கு ஒரு ஒளி வட்டம் கிடைக்கணும், வெளிச்சம் கிடைக்கணும், மீடியா வெளிச்சம் கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. சசிகலா வருகிற நாளில் எல்லாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி தன் பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறது தன்னம்பிக்கை குறைவான நபர்கள் செய்கிற வேலை. பிப்ரவரி 28ஓட நிஜமான ஆட்சி அதிகாரம் முடிய போகுது. டெண்டருக்கான பணம் இதெல்லாம் இதோட முடிஞ்சு. மார்ச் 1ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா ஆட்சி மீதான பயம் எல்லாருக்கும் போயிடும். அதன் பிறகு காட்சிகள் மாறலான்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார், ஜெயலலிதா அவர்களோட மணிமண்டபத்தை திறந்த ஒரு சில நாட்கள்லேயே இப்போ திருப்பி மூடியிருக்காங்க. இதற்கு சசிகலா அவர்களோட வருகையும் ஒரு காரணம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கே சார். இல்லை, அப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அரசனுடைய நடவடிக்கைகளும் இருக்குது. என்னென்னா, ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தை வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், உங்கள் வசதிப்படி திறந்து வைங்கன்னு கேட்குறதுக்கு தான் அவர் இப்போ கடந்த மாதம் 18-19 தேதியில் டெல்லி போனார். முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து தேதி கேட்கறதுக்கு தான் போனார். எல்லா ஊடகங்கள்லையும் செய்தி வந்தது. முதலமைச்சர் போனுடைய காரணங்களில் அது ஒன்று இல்லைன்னு கூட யாருமே மறுக்கலை. அப்படி போகிறார். போய் சந்தித்த பிறகு வெளியில் பத்திரிகையாளர் சந்தித்து சில கருத்துக்களை சொன்னார். சசிகலாவை சேர்க்க மாட்டோம்னு சொன்ன அந்த ப்ரெஸ் மீட்லாம் முடிஞ்ச பிறகு அவர் டெல்லியில் இருக்கிற போதே இங்கே ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சு. அது பிரதமர் இவர் கூப்பிட்டு அவர் வர மறுத்திருக்கலாம், வர இயலாததை சொல்லியிருக்கலாம். ஸோ கொண்டு போய் அவர்கிட்ட அந்த ஆப்ஷனை முதல்ல சொல்லிவிட்டு அவர் இல்லைன்னு ஆன பிறகு தான் தேதி அறிவிக்கிறாங்க. ப்ரெஸ் ரிலீஸ் தனியாக வந்தது. ஜனவரி 27 முதலமைச்சர் திறந்து வைப்பார் அப்படின்னு. ஒரு பிரதமரையே அழைக்கிற அளவுக்குன்னா அங்கே எல்லா வேலைகளையும் முடிஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அந்த நிஜம் அப்படி இருக்கிற போது அவர்கள் திட்டமிட்டபடி திறந்துட்டாங்க. அடுத்த நாள் போய் நினைவு இல்லத்தையும் திறந்து வச்சுட்டாங்க. போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வாழ்ந்த வீட்டையும் நினைவு இல்லமாக மாற்றினாங்க. அப்படி மாற்றப்பட்டு சசிகலா சிறையிலிருந்து வெளியே வருகிற தேதி ஜனவரி 27 தான். 2 மாதம் முன்னாடியே சிறை நிர்வாகம் சொன்ன அதே தேதியில் திறக்கணும்னு சொல்லி திறந்துட்டாங்க. அதுக்கு வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது. ஏன்னா ஜனவரி 27 ஒருவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு முக்கியமான பிறந்த நாள், மறைந்த நாள், அவர் ஏதாவது ஒரு இம்பேக்ட். ஜனவரி 27 எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாவோடு தொடர்படுத்துகிற நாள் அல்ல. சரி, மீறி திறந்துட்டாங்க. அடுத்த நாளே அவசரமாக போயஸ் கார்டனுக்குள்ளே கூட எதுவும் வந்துவிட நினைவு இல்லமாக வேறு மாற்றுறாங்க. அப்படி மாற்றப்பட்ட நினைவில்லம் தொடர்பாக ஒரு வழக்கு ஏற்கனவே நடந்துகிட்ருக்குங்கிற அந்த புரிதல் கூட இல்லாமல் அதை திறந்ததுனால இவங்க போய் ஸ்டே வாங்குறாங்க. ஸ்டே கேட்டாங்க. அவர்கள் திறக்கலாம், ஆனால் திறந்துட்டு மூடிட்டு சாவியை கோர்ட்டில் கொடுங்கன்னு சொன்னாங்க. இது கிட்டத்தட்ட சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. சிவில் வழக்கில் இப்படி தான் கொடுப்பாங்க. அந்த நிலைக்கு ஆளாக்குனது யார்? ஜெயலலிதாவுக்கு பெருமை சேர்க்கிற விஷயமா அது? நினைவு இல்லத்தை திறக்கிறீங்க, பொதுமக்கள் பார்வையிடலான்னு சொல்லி தான் பண்ணுறீங்க. உங்களுக்கு நல்ல நோக்கம் இருக்கிறதா வச்சுக்கோ. சசிகலா கூட தூக்கி தூரம் வைங்க. ஜெயலலிதாவை பெருமைப்படுத்த வேண்டுன்றதுக்காக அவசரம் செஞ்சதாக சொல்கிறேன். நீங்கள் பூட்டிட்டு கொண்டு சாவியை கோர்ட்டில் கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் அடுத்த நாள் அதுக்கு மட்டும் தடை வாங்கி இல்லை சாவியை கலெக்டரே வச்சுக்கிட்டோம், ஆனால் திறக்காதீங்க. இது எந்த வகையில் சார் பெருமை சேர்க்கும்? சரி, இது ஒரு பக்கம் அப்படி இருக்குன்னா சரி, எதையாவது திறந்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா 7ஆம் தேதிக்குள்ளே அவர் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நேராக வந்துட்டால் நிச்சயமாக ஒரு சமாதிக்கு போவோம். ஏன்னா போகிறதுக்கு முன்னாடியே சமாதியில் 3 தடவை ஓங்கி அடிச்சுட்டு போனாலாம் நினைவுக்கு வந்திருக்கும் சில பேருக்கு. அன்னைக்கு அவருடைய எதிரிகள் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், உருவங்கள் வேறையாக இருக்கலாம். இன்றைக்கி எதிரிகள் யாருன்னு தெரியும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம்னு நினச்சி தினகரன் சொன்ன மாதிரி அது பொதுவான கருத்து மாதிரி சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்க்குறாங்க. இல்லை, டெல்லி மண்ணில் நின்று கொண்டு துணிச்சலாக ஜெயலலிதாவை சேர்க்க மாட்டோன்னு சவால் விட்டார் எடப்பாடி. தைரியமாக சொன்னான்னு துணிச்சல்காரராக எடப்பாடியை யார் பார்த்தார்களோ அவர்களே இவர் பயந்து போய் இப்படி ஒன்றா மூடிக்கிட்டு வராரு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஆக்கிக்கிட்டதும் இந்த அறிவிப்பு தான். இதனால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் ஏற்படாது. தலைமை கழகத்துக்கு போயோ அல்லது வரவழைத்தோ அதிமுகவுடைய வங்கி கணக்குகளை சசிகலா பார்வையிடலாம்னு ஒரு தீர்ப்பு ஏற்கனவே இடைக்கால தீர்ப்பு வாங்கி வச்சுருக்காங்க சசிகலா. இப்போ தலைமை கழகத்துக்கு போக போகிறாங்கன்னா தலைமை கழகத்தை மூடிடுவாங்களா? இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமானதாக இருக்குது. இதனாலெல்லாம் எதை சாதிக்க நினைத்தார்களோ அதை சாதிக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதட்டம் அடைகிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது திருமதி சசிகலா அவர்களுடைய விஷயத்தில். இல்லை, நிச்சயமாக அந்த பதட்டம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான அடுத்தடுத்து இவர் சசிகலாவை மனதில் வைத்து செய்கிற காரியங்கள், அவரை வரவேற்று யாராவது போஸ்டர் ஒட்டினா உடனடியாக அவங்க நீக்கணும்னு காட்டுற அந்த அவசரம். இன்னொன்று சொல்லட்டுமா,
வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி சசிகலா சென்னை திரும்புகிறார். தினகரன் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டார். 9 மணிக்கு பெங்களூரில் கிளம்புறாருன்னு சொல்கிறாங்க. அந்த பகல் முழுக்க வந்துகிட்டு இருப்பார். அந்த சென்னை வர்ற வரைக்கும் ஒட்டுமொத்த மீடியாவுடைய கவனம் யார் மேலே இருக்கும்? சசிகலா மீது, அவர் கொடுக்குற வரவேற்பு மீது இருக்கும். இன்னைக்கு தேதி வரைக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிடம் வரை முதலமைச்சருடைய டூர் ப்ரோக்ராம் அன்றைக்கி எதுவுமே கிடையாது. ஏன்னா மாவட்டம் போகிறார். பிப்ரவரி 7ஆம் தேதி எனக்கு தெரிஞ்ச எந்த டூர் ப்ரோக்ராம் வரல. இப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 7ஆம் தேதி ஒரு டூர் ப்ரோக்ராம் போடுவார். முழுக்க முதலமைச்சரை காட்டுற மாதிரியே டைவர்ட் பண்ண நினைப்பார். நான் என்ன சொல்கிறேன் சார், ஒரு முதலமைச்சர் வந்து தனக்கு ஒரு ஒளிவட்டம் கிடைக்கணும், வெளிச்சம் கிடைக்கணும், மீடியா வெளிச்சம் கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. சசிகலா வருகிற நாளில் எல்லாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி தன் பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறது தன்னம்பிக்கை குறைவான நபர்கள் செய்கிற வேலை, ஒரு ஆளுமைகள் செய்கிற காரியம் அல்ல. எடப்பாடியை நான் என்ன ஆளுமை இல்லைன்னு சொல்லலாம், அவரை ஆளுமைன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி பல பேர் இருக்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட நபர்களையே சந்தேக கண் கொண்டு பார்க்க வைக்கிற வேலையை அதே எடப்பாடி பழனிசாமி தான் செய்கிறாரு நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் நான் சொல்கிறது நிஜமா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நேரத்தில் வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். சசிகலா அவர்கள் விடுதலை ஆகிற அன்று தான் ஜெயலலிதா அவர்களோட மணிமண்டபத்தை திறந்து வச்சாங்க. இப்போ சசிகலா அவர்கள் வராங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே இப்போ அதை மூடுறாங்க. என்ன சாதிக்க நினைக்கிறாரு, என்ன செய்ய நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இப்போ எழுதே சார். இல்லை, அதுதான் சாதிக்கிறது வந்து நடந்தால் தான் இதுதான் சாதிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இப்போ அவர் ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்கிறத மட்டும்தான் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறனால நீங்கள் என்ன சாதிக்கிறீங்கன்னு தான் அதிமுக தொண்டன் கேட்பான். இதில் மற்ற தலைவர்கள் யாருமே வாய் திறக்க மறுக்கிறாங்க. சசிகலா வரைக்காக காத்திருக்கிறாங்களா, இல்லை அது ஆட்சி அதிகாரம் இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. பிப்ரவரி 28ஓட நிஜமான ஆட்சி அதிகாரம் முடிய போகுது. டெண்டருக்கான பணம் இதெல்லாம் இதோடு முடிஞ்சு மார்ச் 1ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா ஆட்சி மீதான பயம் எல்லாருக்கும் போயிடும். அதன் பிறகு காட்சிகள் மாறலான்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் தன்னுடைய இடத்திற்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற தகுதிக்கு ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு எடப்பாடி பதட்டப்படுகிறாரோன்னு நான் பார்க்குறேன். ஒரு அரசியல்வாதிக்கு ஒரே நியாயமான பதற்றம் அது. சசிகலா வந்து என்ன நிலை எடுக்கிறாருன்னு பொறுத்திருந்தான் பார்க்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஜெயக்குமார் சசிகலா அவர்கள் அதிமுகவை எதிர்த்து நீதிமன்றம் போயிட்டாங்க, அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வாதம் சரியா சார்? நிச்சயமாக இல்லை. அதை சொல்கிற அதிகாரத்தை ஜெயக்குமார் கொடுத்தது யார்? கட்சியில் ஜெயக்குமார் என்னவா இருக்கிறாரு அதை முதல்ல தெளிவுபடுத்திட்டோம். அதிமுக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே தெளிவுபடுத்துகிற மாதிரி ஜெயக்குமார் இந்த கட்சியில் யார் முதல்ல தெளிவுபடுத்தணும். ஓபிஎஸ் ஒரு கருத்தை சொல்கிறார், கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் அவர் தான் இருக்கிறார். எடப்பாடிக்கும் மேலே ஓபிஎஸ் தான் இருக்கிறார். புதிய கட்சி தொடங்க இருக்கிற ரஜினிக்கும் வாழ்த்துக்கள், எதிர்காலத்தில் அவரோட கூட்டணி அமையலாம்னு சொல்கிறார். அபத்தமான கருத்தை நானே விமர்சித்தேன். ஆனால் ஒரு கருத்தை ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்கிறார், ஜெயக்குமார் ஓடோடி வந்து அது அவருடைய சொந்த கருத்துங்கிறார். ஒரு தலைவருடைய கருத்தையே சொந்த கருத்துன்னு சொல்கிற துணிச்சலை ஜெயக்குமாருக்கு கொடுத்தது யார்? அல்லது அந்த கருத்தை சொல்கிறவர்களுக்கு என்ன அதிகாரமிக்க பதவியில் ஜெயக்குமார் இருக்கிறார்? மன்னிப்பு கடிதம் கொடுத்தா நான் தினகரனை சேர்க்கறத பற்றி பரிசீலிப்போம் அப்படின்னு கேபி முனுசாமி ஒரு வார்த்தையை சொல்கிறார். அது அவருடைய உள் விமர்சனம் தனி, நம்ம அப்புறம் பண்ணுவோம். அதை ஒரு கருத்தை கட்சியினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவியில் ஜெயக்குமார் வகிக்கிற பதவிக்கும் மேலான பதவியில் இருக்கிற கேபி முனுசாமி சொல்கிறார், அது அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்கிறார். எது சொந்த கருத்துன்னு முடிவு பண்ணுற அதிகாரம் ஜெயக்குமார் கொடுத்தது யார்? சரி, சசிகலாவை சேர்க்கிறதுக்கு 100% வாய்ப்பே இல்லைன்னு எடப்பாடி சொன்னாரா? அது அவருடைய சொந்த கருத்துன்னு ஏன் ஜெயக்குமார் சொல்ல மறுக்கிறார்? அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஓபிஎஸ் சொன்னால் அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்கிற ஜெயக்குமார், கேபி முனுசாமி எது சொன்னாலும் சொந்த கருத்துன்னு சொல்கிற ஜெயக்குமார், எடப்பாடி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு மௌனமாக இருக்கிறாருன்னா அவர் எடப்பாடியின் குரலாகத்தான் ஒழிக்கிறாரே தவிர அதிமுகவின் குரல் அல்ல. இதுதான் நம்ம பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் புரிஞ்சுக்கிற விஷயம். அதை மீறி இல்லை எனக்கு அதிகாரம் இருக்குன்னா எந்த அதிகாரம், எந்த பொதுக்குழுவில், எந்த செயற்குழுவில் ஜெயக்குமாருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது? ஜெயக்குமார் சொல்கிற கருத்து தான் அதிமுக கருத்துன்னு யார் சொன்னா? இவர்கள் 2 பேருடைய கருத்து தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிறேன். ஜெயக்குமாருடைய கருத்து யாருடைய கருத்து? இதில் எங்கே தப்பு வந்து நிற்குது தெரியுமா? இதற்கு உடனடியாக எதிர்வினையாற்ற வேண்டிய கேபி முனுசாமி ஓபிஎஸ் மௌனம் காக்குறாங்க இல்லையா? அவருடைய மௌனம் தான் இந்த மாதிரியான கூத்துக்கள் அரங்கேற காரணம். இது ஒரு குற்றமாக, இது ஒரு முறையற்ற செயலாக நாம் விமர்சித்தால் அந்த செயலுக்கு ஓபிஎஸும் முனுசாமியும் சேர்ந்து தான் பொறுப்பேற்கணும். ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டிய பொதுக்குழுவில் சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் பொறுப்புலேருந்து நீக்கிட்டாங்க, ஆனால் அடிப்படை உறுப்பினர்லேருந்து இன்னும் நீக்கலை. அதற்கு என்ன காரணம் சார்? இல்லை, அவர்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். இது பல பேர் பல நேரங்களில் கேட்டாச்சு. அவர் உறுப்பினரே இல்லைன்னு சொல்கிற போல நீங்கள் எங்கேப்பா நீக்கினீங்கன்னு பல பேர் கேட்குறாங்க, அவங்க பதிலே சொல்லலை. உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்காதனால அதுவே காலாவதி ஆகிடுச்சு, சிறைக்கு போனதுனால தண்டனை பெற்றனால அந்த உறுப்பினர் பதவி அதாவே காலாவதி ஆகிடும், தகுதி இழப்பு ஆகிடும் அப்படின்னு ஆளாளுக்கு விதவிதமாக சொன்னாங்களே. ஒற்றை அறிக்கை
தலைமை கழகத்தின் சார்பாக விட்டுட்டு கூட பொதுக்குழுவில் நீங்கள் ஒப்புதல் வாங்கிக்கலாம் பின்னாடி ரேட்டிஃபிகேஷன். அப்படி கூட செய்யலையே. அன்னைக்கெல்லாம் செய்ய தவிர்த்து இன்னைக்கு சசிகலா உறுப்பினரே இல்லை, ஒரு காரில் கொடியே கட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன உரிமை இருக்குது? இது நீங்கள் எடப்பாடி தரப்பினர்கிட்ட தான் கேட்கணும், ஓபிஎஸ் தரப்பிட்ட தான் கேட்கணும். சில பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க, சசிகலா அவர்கள் அமமுகவில் போய் சேர வேண்டியது தானே, தினகரன் கட்சி தொடங்கினப்ப சசிகலா அவர்கள் தான் தலைவர் அப்படின்னு தானே சொன்னார், இப்போ அங்கே போய் இவங்க சேரலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை சொல்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? அது அந்த டோன் ஒன்று இருக்குது. சசிகலாவுக்கு என்னவெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது? அவர் ஏற்கனவே எடுத்திருக்கிற சட்ட நிலைப்பாடுகளின் அடிப்படையில் அதிமுக பொதுச்செயலாளர் நான் தாங்கிற வழக்கை தொடர்ந்து நடத்தலாம். நானே சொல்லியிருக்கிறேன் விவாதங்களில். அமமுகவில் போய் சேரலாம். இப்படி அவருக்குரிய வாய்ப்புகளை யூகமாக சொல்கிறது ஒன்று, ஏன் அங்கே போய் சேர வேண்டியதானேன்னு சொல்கிறது ஒரு குசும்புத்தனமான பேச்சு. அது யார் சொல்லியிருந்தாலும் யாருக்குமே உரிமை கிடையாது, எனக்கும் உரிமை கிடையாது. எடப்பாடி முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க வேண்டியதானே, எதுக்காக ஒட்டிகிட்டு இருக்கார் அப்படின்னு நான் கேட்க முடியுமா? பத்திரிகைக்காரன் வேலை அது கிடையாது. அது உள்கட்சி விவகாரம். ஒரு சஜஷனாக யூகமாக இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணுமே தவிர, ஏன் அங்கே போய் சேர்ந்துக்க வேண்டியான்னு அவ்வளோ அக்கறை இருக்கிறவங்க எடப்பாடிக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், தினகரனை போய் நேரில் சந்தித்து பேசுங்க. தினகரன் என்ன சொன்னார்? அமமுக என்கிற கட்சியை அரசியல் காரணங்களுக்காக சட்ட காரணங்களுக்காக நாங்கள் தொடங்கிட்டோம், பொதுச் செயலாளராக நான் இருப்பேன், கட்சியினுடைய தலைவர் பதவியை சசிகலாவுக்காக வைத்திருக்கிறோம், அவர் விரும்பினால் எங்களோடு வந்து இணைந்தால் அந்த தலைவர் பதவியில் அவர் அமர வைப்போன்னு சொன்னார். அமமுகவில் சேர்வேன்னு சசிகலா சொல்லியிருக்கிறாரா? சொல்லணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது அவர் தானே. அதிமுக வழக்கு அப்போ யார் நடத்துவா சொல்லுங்கள்? இதை சொல்கிற புத்திசாலிகள் அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பத்திரிகையாளர்கள் சிலர் சட்ட ரீதியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. பொதுச் செயலாளர் இல்லை அப்படின்றப்ப துணை பொதுச் செயலாளர் தான் முடிவெடுக்க முடியும். ஆனால் அவரே சட்டப்பூர்வமாக ஒரு கட்சியை தொடங்கிட்டாரு. அப்படி இருக்கப்ப அவர் எப்படி அதிமுகவோட உரிமை கொண்டாட முடியும்? அப்படி பார்த்தா சசிகலாவுக்கும் தினகரனுக்குமே அதிமுகவில் உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தினகரன் அதிமுக உரிமை கொண்டாடலையே. அதிமுகவை மீட்டெடுப்போன்னு சொல்கிறாரு. அது அரசியல் ரீதியிலானது. தேர்தல் களத்தில் சந்திப்போம், நீங்கள் பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு காட்டுவோம், இல்லை நான் தனிமரம்னு சொல்கிறீங்களா, நான் தனிமரம் தானா, இல்லை எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கா, எத்தனை பெர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் இருக்குது, என்னால் எத்தனை தொகுதி ஜெயிக்க முடியுது, இப்படியெல்லாம் தேர்தல் களத்தில் நிரூபித்து அதிமுகவை மீட்பதற்கான ஒரு கருவி தான் அமமுகன்னு சொல்கிறார். நான் அதிமுக தலைமை கழகத்துக்கு போய் மீட்பேன்னு சொல்லலையே, நான் தான் அதிமுக பொதுச்செயலாளர் தினகரன் சொல்லலையே. யார் சொல்கிறா இந்த வார்த்தையை? சசிகலா சொல்கிறார், தன்னுடைய செயலின் மூலமாக சொல்கிறார். அதிமுக கொடியை தன்னுடைய காரில் கட்டினதன் மூலமாக இன்றைக்கும் நான் அதிமுக தான், அதிமுகவின் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் நான் தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார். சட்ட ரீதியாக கோர்ட்லேயே சொல்லி அந்த வழக்கு இன்றைக்கும் உயிரோடு இருக்குது. அதனால் தினகரன் சொல்கிறது வேறு, சசிகலா சொல்வது வேறு. அது சட்ட ரீதியானது, இது அரசியல் ரீதியிலானது. வருகின்ற 7ஆம் தேதி சசிகலா அவர்கள் சென்னை வராங்க. அவங்க அதிமுகவோட கொடியை பயன்படுத்தினாலும் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அதிமுக ஓட்டு கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சட்ட போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டாலும் அது உடனே முடியக்கூடிய விஷயமும் இல்லை. ஸோ அவங்க என்ன செய்ய போகிறாங்க சார்? பொறுத்திருந்து பார்ப்போம். சசிகலா மனசில் என்ன இருக்குது? அப்படி வரவேற்பு கொடுக்குற இடங்களில் அவர் வாய் திறந்து பேசுகிறாரா? ஏன்னா இது வரைக்கும் ஒரு அறிக்கையோ பேட்டியோ ஒரு ஒளிப்பேழையோ வீடியோ பதிவுகளோ எதுவுமே வரல. சசிகலாடன் சிறையிலிருந்து வெளியே வந்த நாளிலிருந்து, சிறையில் இருக்கிற போது எதுவுமே செய்ய முடியாது. வந்து முதல்ல பேசட்டும். அதிமுக கொடியை கட்டினால என்ன ஆக போனால், அப்போ அந்த அதிமுக கொடியை கட்டினால ஒன்றும் நடக்காதுன்னா அதுக்கு எதுக்கு கோர்ட்டுக்கு போகிறீங்க, அதுக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? கொடியை கட்டுறதுக்கு யாராவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? அது சிவில் வழக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலையே இல்லைங்க. நீதிமன்றத்துக்கு போக தடை உத்தரவு வாங்க, சசிகலா பேரை பயன்படுத்தக்கூடாது, கொடியை பயன்படுத்தக்கூடாது சொல்லுங்கள். தடை உத்தரவு வாங்கிட்டால் நமக்கு என்ன வேலை இருக்குது? நம்ம தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்ப்போம். இப்போ வரைக்கும் நம்ம எதை பேசுவோம்? கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னு தான் பார்க்கணும். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடியும் ஓபிஎஸையும் ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் இன்னொரு வாரத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கு. பொதுச் செயலாளர் யாருன்னு கேட்டால் எங்களால் பதில் சொல்ல முடியாது, அது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்ற பதில் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வமான பதில். ஸோ இந்த சூழல் சட்ட ரீதியான இந்த காட்சி கண் முன்னால் இருக்கிற போது சசிகலாவை கேள்வி கேட்குற உரிமை யாருக்கும் கிடையாது. இதில் ஒரு சிக்கலும் இருக்கே சார். இப்போ சசிகலா அவர்கள் அதிமுகவோட கொடியை பயன்படுத்தினாலும் அவங்க தினகரனோட குக்கர் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பிரச்சாரமும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சாங்கன்னா பொதுச் செயலாளருக்கான சட்ட போராட்டத்தில் அவங்க தொடர்ந்து ஈடுபடவும் முடியாது. ரொம்ப சிக்கலான இடத்துல இப்போ இருக்காங்களே அவங்க. இதில் வாக்கு கேட்க முடியாதுங்கிறது டெக்னிக்கலாகவும் சட்ட ரீதியாகவும் தவறு. வாக்கு கேட்கலாம். அமமுகவில் போய் இணையக்கூடாது. இணைந்தால் அதிமுக மீதான உரிமையை அவர் தானாகவே இழந்துடுவார். தோழமை கட்சின்னு நினச்சிக்கிறாங்க. நான் சொல்ல போகிறேன், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். சசிகலா என்ன நினைக்க போகிறார் அப்படின்றது நமக்கு தெரியாது.
இதெல்லாம் நம்ம அதிமுக பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த அதிமுக அமமுக இணைப்புக்கான வேலையில் பிஜேபி தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. நான் அதையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதெல்லாம் நடந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு சில நாள் கூத்து மாதிரி காணாமல் போயிடும். நாளைக்கு எல்லாம் தோல் மேலே தோல் போட்டுட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்க, நம்ம தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ சசிகலா என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் ஓட்டு கேட்கறதுனால அவர் எந்த உரிமையும் இழக்க மாட்டார். என்னுடைய தோழமை கட்சி அமமுகவுக்கு என்னுடைய ஆதரவு உண்டு, தாராளமாக சொல்லலாமே. இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி வந்துடுது, சேலத்தில் பாமக போட்டியிடுது, உளுந்தூர்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுது. உளுந்தூர்பேட்டைக்கு போய் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ண போகிறார். என்ன கேட்பார்? மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? அப்போ அவருடைய தகுதி போயிடுச்சா? அதிமுக இல்லையா அவர்? ஸோ ஓட்டு கேட்கறதுனால தகுதி போகாது. இன்னொரு கட்சியில் போய் அதிகாரப்பூர்வமாக உறுப்பினராக சேரக்கூடாது. சேர்ந்தால் ஏற்கனவே எந்த உரிமையை நீங்கள் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த உரிமை தானாகவே பறிப்போயிடும். இன்னொரு கட்சி தொடர்பாக இன்னொரு கட்சியில் இருந்து கொண்டு கேள்வி கேட்க முடியாது. தினகரன் தொடர்ந்து சட்ட போராட்டத்திலையும் மக்கள் போராட்டத்திலையும் தோல்வியை சந்தித்தவர் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ மக்கள் போராட்டத்தில் அவங்க எப்படி அதிமுகவை அமமுக மூலமாக கைப்பற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த தேர்தல் கலந்தால் தீர்மானிக்கணும். அவர் ஒரு பார்வை பார்க்கலாம் இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கிற அதிமுக ஆளுமை மிக்கவர்கள் தலைமையில் இல்லைங்கிறது ஒரு பொதுவான விமர்சனம் வந்துடுச்சு. அதனால தான் போஸ்டர்கள் அங்கங்கே முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஸ்லீப்பர் செல் இல்லை. என்னுடைய பார்வையில் தினகரன் சொன்ன ஸ்லீப்பர் செல்கள் இவர்கள் அல்ல. இவர்கள் தொண்டர்கள், கீழ்நிலை நிர்வாகிகள். இதெல்லாம் தன்னெழுச்சியாக வர்றது. 10 பேரா 100 பேராங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் தனிமரம் தினகரன்னு சொன்னீங்கல்ல, இங்கே இருக்கிற ஆட்களே விட்டுருங்க. யார் போஸ்டர் ஒட்டிட்டு நேற்று யாரை கட்சியிலேருந்து நீக்கிறீங்க? கர்நாடக மாநில அதிமுக ஆட்சியாளரை நீக்கிறீங்க. சந்திக்க முயற்சித்தார் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? ஸோ இதை யார் தனக்கு என்ன செல்வாக்குங்கிறது அவர் மக்கள் மன்றத்தில் இனிமேல் நிரூபிப்பார். அப்படி இல்லை, இணைப்பு முயற்சி நடக்கலை, இணைப்பு முயற்சி தோல்வியில் முடிஞ்சிடுச்சு, வெளியே போயிடுவாரா? 234 தொகுதியிலையும் தினகரனும் போட்டிட்டு தான் போகிறார். அதிமுகவும் தான் அமைக்க போகிற அணியில் அவர்களும் கூட்டணியில் போட்டி போட தான் போகிறாங்க. யாருக்கும் யாரும் சாஸ்வதம் கிடையாது. புரியுதுங்களா? மக்களும் தொண்டர்கள் தான் தீர்மானிப்பாங்க. அந்த தொண்டர்கள் இப்போ இவர்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்களா இல்லையா அப்படின்னு பார்த்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சட்ட போராட்டத்தை தாண்டி இந்த தேர்தலில் சசிகலா அவர்களுடைய ரோல் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, நம்ம இதை ஒரு யூகிச்சு கூட சொல்கிற அளவுக்கு என்னால் சொல்ல முடியல. நிச்சயமாக அதிமுக மீதான தன்னுடைய உரிமையை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். சட்ட ரீதியானதான் என்றால் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி வழக்கு நாளைக்கு முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. அது சில ஆண்டுகள் கூட இழுக்கலாம். ஆனால் அந்த சட்ட வழக்கு நடக்கிற நீதிமன்றத்தை அணுகி எனக்கு ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுங்கன்னு கேட்கலாம். தேர்தல் ஆணையத்தை அணுகி எனக்கும் அதிகாரம் இருக்கு, ஏஃபாம் பிஃபாம் கையெழுத்து போடுற அதிகாரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். இதெல்லாம் இருக்கிற ஆப்ஷன் சொல்கிறேன். நடந்து சசிகலா கட்சியை கொடுத்துருவாங்க, சின்னத்தை கொடுத்துருவாங்க அப்படி சொல்லலை. சசிகலா என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்த்து தான் விமர்சிக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடு எடப்பாடியோ ஓபிஎஸ்ஸோ அவர் ஏற்றுக்கிட்டு போய் அவர் தலைமையில் போய் செயல்படலாம்னு இருக்கிற மனநிலை மாதிரி எனக்கு தெரியல. கேபி முனுசாமி தினகரன் அதிமுகவிற்கு மன்னிப்பு கடிதம் எழுதினா அதை அதிமுக தலைமை நிர்வாகிகள் அது சம்பந்தமாக முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையே தினகரனுக்கு இவர் அழைப்பு விடுகிறாரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாரு. ஆனால் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா கேபி முனுசாமி தினகரனை சீண்டி இருக்கிறார், அவருக்கு நெருக்கடியை கொடுத்துருக்கிறார் அப்படின்றது தானே உண்மை. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கலாம், இன்னொரு பார்வையும் பார்க்கலாம். சசிகலாவை சிறைக்கு அனுப்பியதுக்கு காரணமே ஆடிட்டர் குருமூர்த்தி தான். தீர்ப்புகளை வரவழைத்து சில திரைமறைவு காரியங்களை செய்து ஓபிஎஸ்ஐ ஆதரித்து அதன் மூலமாக அந்த இயக்கத்தை பிளந்து சசிகலாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வைத்து தர்ம யுத்தத்தை தொடங்க வைத்து இப்படி பல காரியங்களில் நேரடியாகவும் மறைமுகமாக ஈடுபட்ட ஆடிட்டர் குருமூர்த்தி தான் சசிகலாவுக்கு எதிரான மனநிலையில் தொடர்ந்து இருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். அது அவரே சில நேரங்களில் கிளைம் பண்ணிக்கிட்டார். அப்படிப்பட்ட ஆடிட்டர் குருமூர்த்தியே சசிகலாவை ஒரு அநாகரிகமான வார்த்தையை சொல்லி அப்படிப்பட்டவராக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் அவரையும் சேர்த்துக்கோங்க திமுகவை தோற்கடிக்கணும் நான் சொன்னார் அவர் மேடையில். அப்போது ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு, அது நமக்கு தெரிஞ்ச மாதிரி நடக்கட்டும்ன்றதுக்காக அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். அதே மாதிரி தான் ஜெயலலிதா இருக்கிற போதே சசிகலாவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர் தான் கேபி முனுசாமி. அப்படிப்பட்ட முனுசாமி என்ன சொல்லியிருக்கணும்? இந்த நிமிடம் வரை மன்னிப்பு கடிதம் அல்ல, காலிலே விழுந்து கதனா கூட உங்களையும் உங்கள் குடும்பத்தை யாரையும் சேர்த்துக்க மாட்டோன்னு தான் சொல்லியிருக்கணும். இதை தவிர முனுசாமி வேறு என்ன சொல்லியிருந்தாலும் குருமூர்த்தியினுடைய அதே பார்வை தான் இவரையும் பார்ப்போம். இவருக்கும் ஏதோ காதுகளுக்கு வந்திருக்கு, ஏதோ நடக்க போகுது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் உஷாராயிடும், சும்மா ஒன்று போட்டு வைப்போம், ஒரு பிட்டை போடுவோம், ஒரு ஃபேஸ் சேவிங்காக மன்னிப்பு கடிதம்னு ஒரு வார்த்தையை போடுவோம் அப்படின்னு கூட அதை நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனால் அதிமுக சின்னமான இரட்டை இலையை பெறுவதற்கு, தங்கள் அணிக்கு பெறுவதற்கு, தங்கள் அணினா யார்? தினகரன் எடப்பாடி. இப்போ ஒரு அணி.
அந்த அணிக்கு பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார், இரட்டை இலையை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார்னு ஒரு வழக்கு போட்டாங்களா, சிறையில் தள்ளினாங்களா? அது பொய் வழக்கு, அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்டதுன்னு தினகரனுடைய வாதம். பொதுவான பார்வும் அதுதான், அரசியல் ஏதோ. ஏன்னா அவர் அங்கே அனுப்பிட்டு தான் இங்கே இணைப்பே நடந்துச்சு. ஸோ இரட்டை இலையை மீட்பதற்காக ஒரு காரியத்தில் இறங்கிய தினகரன் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும். 122 எம்எல்ஏக்கள் 39 எம்பிக்களை வச்சிருக்கிற எடப்பாடி அணிக்கு இரட்டை இலையை கொடுக்காதீங்க. 11 எம்எல்ஏ 10 எம்பி வச்சுக்கிற ஓபிஎஸ் அணியான எங்கள் அணிக்கு ரெட்டலையை கொடுங்க, இல்லாட்டி ரெட்டலையை முடக்குங்கன்னு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தவர்களில் ஒருவர் கேபி முனுசாமி. இப்போ சொல்லுங்க, ஒரு அதிமுக தொண்டை எப்படி பார்ப்பான்? ரெட்டலையை முடக்கணும்னு சொன்னவர் மன்னிப்பு கடிதம் கேட்பாராம், ஃபைல் பண்ணி வச்சுக்குவாராம். ரெட்டலையை மீட்கணும்னு சொன்ன தினகரன் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணுமா? என்ன சார் அபத்தம் அது? ஒரு இயற்கை நீதினு ஒன்று இருக்குது, சட்டம் விதிமுறை எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க. ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கிட்டா ஒரு கிரைசிஸ் டைமில் அப்படின்றதான் தொண்டர்கள் பார்ப்பாங்க, பொதுமக்களும் ஒரு பார்வை பார்ப்பாங்க. சரி, அப்படி பார்த்தா ஜெயலலிதா மறைகிற போது அதிமுக உறுப்பினர்கிற பதவி தரும் இது எல்லா பதவியும் கேபி முனுசாமி ஜெயலலிதா பறிச்சாங்க. உயர்மட்ட குழு உறுப்பினர், அமைப்பு செயலாளர், கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், எல்லா பதவியும் பறிச்சுட்டு வெறும் உறுப்பினர் பதவியோடு நிற்க வச்சவர் தான் ஜெயலலிதா. அதன் பிறகு சீட்டு கொடுக்குறார். இன்னைக்கு அவர் துணை ஒருங்கிணைப்பாளரவே ஆகிறார். நீங்கள் என்ன மன்னிப்பு கடிதம் கொடுத்தீங்க? யார்கிட்ட கொடுத்தீங்க? தொண்டர்கள் கேட்பாங்கல்ல, அமமுக தொண்டர்கள், அதிமுக தொண்டனே கேட்பான் அந்த வார்த்தையை. ஸோ யார் அதற்கு தான் தினகரன் ஒரு பதில் சொல்லிக்கிறார். மன்னிக்கிறது யாரு, மன்னிப்பு கேட்க வேண்டியது யாரு, மன்னிக்கப்பட வேண்டியவர்கள் யாருங்கிறலாம் காலம் பதில் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். மக்கள் தான் தீர்மானிக்கும் சொல்லிக்கிறார். பாப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். சிவி சண்முகம் சொல்றாரு, அதிமுக தொண்டர்கள் சசிகலாவுக்கு ஆதரவாக போஸ்டர் அடிக்கிறதுலாம் பெரிய விஷயமா? நான் நினச்சா அவங்களுக்கு எதிராக 1 லட்சம் போஸ்டர் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் லாஜிக்காக பார்த்தா இது சரிதானே? லாஜிக்கான இல்லை, அது ஒரு அரசியல் பேச்சாக தான் நான் பார்க்குறேன். அதே சிவி சண்முகம் என்ன பேசினார்னு அதே சமூக வலைதளங்களில் வந்துட்டு தானே இருக்குது. சசிகலாவை வரவேற்று சசிகலாவை வாழ்த்தி எந்த அளவுக்கு கோஷம் போட்டார், ஓபிஎஸ் வீட்டுக்கு எவ்வளோ கோபாவேசமாக அந்த இரவு நேரத்தில் போய் கேட்டை தட்டினாருங்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். எதிர்த்து ஓட்டட்டுமே, அது யார் தடுத்தா? அவரை தாராளமாக ஓட்டலாமே. இவங்க வரவேற்று 4 பேர் போஸ்டர் ஓட்டுறாங்கன்னா ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது, பணப்பலம் இருக்குது, 4000 பேர் வச்சு கூட அவங்க போஸ்டர் ஓட்டலாம், தாராளமாக ஓட்டட்டும். அவர் தொடர்ந்து கொடியை கட்டினால் வழக்கு தொடுக்கப்படும் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறார் சிவி சண்முகம். தாராளமாக தொடுக்கட்டும், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்ல எந்த அடிப்படையில் வழக்கு தொடுக்கிறாங்க, நிஜமாகவே அதற்கு சட்டத்தில் இடம் உண்டா. அப்படி ஒருவேளை வழக்கு போட்டு சசிகலாவுக்கு எதிராக தடை உத்தரவு வாங்கினா கூட நம்ம அதன்படி தான் பேச போகிறோம். நீங்கள் எப்படி சசிகலாவை கட்ட விடக்கூடாதுன்னு சொல்லலாம், நம்ம சண்டைக்கு போக போகிறோம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற நிலைப்பாடுகளை நம்ம விமர்சித்து பேசுகிறோம், அவ்வளோதான். அது சண்முகத்தினுடைய பேச்சை முழுக்க அரசியல் பேச்சாக தான் பார்க்குறேன், அதில் லாஜிக் இல்லை. இதுவரைக்கும் ஒரு சில அமைச்சர்கள் மௌனமாக இருக்கிறதையும், ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா விஷயத்தில் மௌனமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அவங்க ஆதரவாகவும் எந்த கருத்தும் வெளிப்படையாக சொல்லலை, அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் தினகரன் அவர்கள் சொன்னது போல் ஸ்லீப்பர் செல்ஸ் வெளியே வருவாங்க அப்படின்றத இப்போ இந்த சசிகலா விஷயத்தில் இவங்களோட மௌனத்தை பயன்படுத்திக்கிறாங்க, அதுதான்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை, ஸ்லீப்பர் செல்லுங்கிறது ஒரு உவமைக்காக அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான். விஷயம் என்னென்னா, அதனுடைய தாத்பரியம் தார்மீகம் என்னென்னா, தங்களுடைய அதிருப்தி குரலை சில காரணங்களுக்காக அடக்கி வைத்திருப்பவர்கள் சில சூழலுக்காக காத்திருக்கிறார்கள், சிலருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள், சில விஷயங்கள் நடந்தேறட்டும் அந்த நேரத்தில் நம்ம குரலை வெளியிடலான்னு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம அதை பார்த்துக்கிடணும். அது நம்பிக்கையில்லா தீர்மானம் அந்த ஆட்சி மீது கொண்டு வரப்பட்டால் அப்போது சில பேர் வெளியே வந்து அதுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள்ங்கிறது தான் அந்த நேரத்தில் தினகரன் சொன்னதுக்கான அர்த்தம். இப்போ ஸ்லீப்பர் செல் இல்லை, நிஜமாகவே அவர்கள் ஓப்பன் செல்லாகவே வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சசிகலா சென்னை வந்த பிறகு, தமிழகம் திரும்பிய பிறகு அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அது ஸ்லீப்பர் செல்லுங்கிற வார்த்தையை மாற்றி வேறு வார்த்தை போடுற சூழல் வரலாம். ஒருவேளை பாஜகவுடைய முயற்சி, அதாவது அதிமுக அமமுக இணைப்பு தோல்வி அடைஞ்சா சசிகலா அவர்கள் இனி என்ன செய்வாங்க, தினகரன் அவர்கள் இனி என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கே சார். மிக நிச்சயமாக அரசியல் செய்வாங்க, தேர்தல் களத்தை சந்திப்பாங்க. எப்படி சந்திக்க போகிறாங்கன்னு அந்தந்த நேரத்தில் அணிகள் அமையும் விதம், மற்ற அணிகள் அமைகிறது, அந்த அமைகிறதுல ஏற்படுகிற குளறுபடிகள், பிரச்சனைகள், இதையெல்லாம் சேர்ந்து தான் அடுத்தவருடைய 3ஆம் நபருடைய விஷயங்களை தீர்மானிக்கும். அரசியலை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தேர்தல் அரசியல் காலத்தில் இதெல்லாம் சகஜம். ஸோ அது அந்த நேரத்தில் தான் அவங்க முடிவெடுப்பாங்க. இப்போதைக்கு தேர்தல் களத்தில் மிக நிச்சயமாக தினகரன் இருப்பார். தனித்தோ சில கட்சிகளை, ஒத்த கருத்துடைய கட்சிகளை சேர்த்தோ, எல்லாருக்குமானது அவர் தானே பண்ண போகிறார். எனக்கு இந்த கூட்டணியே வேண்டாம், நான் தனித்து கிளம்புறேன் சீமானே இறங்குகிற போது சுயேட்சை என்கிற அடையாளத்தோடு கிளம்புறீங்க, 5% ஓட்டு வாங்கின தினகரன் அமைதியாக இருப்பார். நான் பார்க்கல. தொடர்ந்து அரசியல் களத்தில் இயங்குவார், தேர்தல் களத்திலும் நிற்பார். வருகின்ற தேர்தலில் இபிஎஸ் ஓபிஎஸ் கையில் ரெட்டலை சின்னமும் இருக்கு, அதிமுக அப்படின்ற பெரிய கட்சியும் இருக்கு, கூட்டணி கட்சிகளும் கூட இருக்காங்க. இதையெல்லாம் எதிர்த்து தான் அமமுக போட்டியிடணும்.
அமமுகவுக்கு வெளிப்படையாக சசிகலா அவர்கள் ஓட்டும் கேட்க முடியாது. இந்த சிக்கலை எல்லாம் எப்படி அவங்க கடந்து வருவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? சசிகலா ஓட்டு கேட்க முடியாதுங்கிற வார்த்தை நீங்கள் 2வது தடவை சொல்கிறீங்க. ஓட்டு கேட்கறதுக்கான அத்தனை உரிமையும் அவருக்கு இருக்குது. கட்சியில் சேரதான் கூடாதுன்னு சொன்னேன். என்னுடைய தோழமை கட்சி, அந்த கட்சியை நான் ஆதரிக்கிறேன்னு தாராளமாக சொல்லலாம். இன்னொரு கட்சியில் போய் சேரக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். நான் புரியுதுங்களா? இது ஒரு பக்கம். அதிமுக ஒரு அணி அமைச்சா தினகரன் ஒரு அணி அமைக்க போகிறார், இல்லாட்டி தனியாக நிற்க போகிறார். எதுக்காக அதிமுக பற்றி அவர் கவலைப்பட போகிறார்? இந்த இயக்கம் எனக்கு பிறகு 100 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு ஜெயலலிதா அவரோட சொன்னாங்களா? அப்படி அவர் சொன்ன வார்த்தையை நிஜமாக்கணும்னா ஒரு பிளவுபட்டிருக்கிற இயக்கத்தை இணைக்க வேண்டியது அவசியம்தான். அந்த இணைப்பு முயற்சியை பிஜேபியோ யாரோ ஒருவர் செய்கிற போது அதுக்கு தான் தடையாக இருக்கக்கூடாதுன்னு தான் தினகரன் சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறார். அதனால தான் நேற்று மதுரையில் கேட்கப்பட்ட சில அரசியல் கேள்விகளுக்கு கூட நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஒரு வாரம் பொறுத்துருங்கிறார். ஏன்னா அவரும் சில விஷயங்களுக்காக காத்திருக்கலாம். அது நடந்தால் பார்ப்பார், நடக்கலைன்னா தினகரன் மட்டுமல்ல, எடப்பாடி அவர் வழியில் போக தானே போகிறார். நான் சொல்ல புரியுதுங்களா? ஓபிஎஸும் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு ஒன்று அமைதியாக இருப்பார், இன்னொரு தர்ம யுத்தம் 2 கூட தொடங்குவார், இல்லாட்டி எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் கூட பண்ண போவார். அவரவர் வேலையை செய்ய தான் போகிறாங்க. யாருக்கும் தடையாக இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. புரியுதுங்களா? சில முயற்சிகள் நடக்கும், நடக்குதான் பார்ப்பா, நடக்கலைன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்து. இதுக்கு எது தடையாக இருக்கும்? தினகரன் தேர்தலில் நிற்கிறதுக்கும் அதிமுக ரெட்டில் இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் எதிர்பார்க்காத நேரத்தில் மறைமுகமாக பிஜேபியோட உதவியோடு இல்லை தேர்தல் ஆணையம் மிக சுதந்திரமாக செயல்பட்டு 2 மாதம் முன்னாடியே குக்கர் சின்னத்தை கொடுத்துட்டாங்களே. இப்போ அதை வச்சுட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு? வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்குவார? தேர்தலில் நிற்கிறதுக்கு தான் சார் சின்னம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஊடகங்களில் ரஜினியோட இடத்த சசிகலா பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. இன்னமும் சசிகலா சென்ட்ரிக் அரசியல் அப்படின்னு பேசுகிறாங்க. வருகின்ற தேர்தலை சசிகலாவோட வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, ரஜினியோட இடத்த சசிகலா பிடிச்சிட்டாங்கிற எனக்கு உடன்பாடு இல்லை. முதல்ல ரஜினிக்கு என்ன இடம் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மீடியா வெளிச்சம்னு ஒரு வார்த்தை, மீடியாவுடைய கவனம்னு எடுத்துக்கிட்டால் நான் அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா மீடியாவுடைய விஷயம் ஒரு கேரக்டரே அதுதான் சார். நானும் மீடியாக்காரன் தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அந்த நேரத்தில் எது பரபரப்பாக இருக்கோ அதை பேசுவோம். 10 நாளில் முடியும். ஜெயந்தர் கைது 10 நாள் பேசுவோம். சிவகாசி ஜெயலட்சுமி 10 நாள் பேசுவோம். சொல்ல புரியுதுங்களா? ஒரு கொலை, சென்சேஷனல் கொலை, சென்சேஷனல் தற்கொலை, எதுவாக இருந்தாலும் 10 நாள் பேசுவோம். 14 நாள் இன்னொரு கேஸ் வந்துடும். அதுமாதிரி ரஜினியை இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி சசிகலாவோட விடுதலை, அரசியல் தாக்கம், தேர்தல் நெருங்கி வருது, அதனால சசிகலா மையமாக பேசுகிறாங்க, பேசு பொருளாக இருக்குது. அப்படி ஒரு பேசு பொருளாக மாறிடக்கூடாதுன்னா எடப்பாடி பதட்டப்பட்டு வீட்டை பூட்டுறாங்க, நினைவு இடத்தை பூட்டுறாங்க. அன்றைக்கி சசிகலா வர்றபோது இது டூர் கிளம்பினாலும் கிளம்புவார். ஏன்னா எல்லா மீடியாவும் தன்னையை காட்டணும்னு. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சசிகலா தனக்கான ஒரு அரசியலை தொடர தான் போகிறார். அவர் எந்த கட்சியும் ஆதரிக்கலாம். இன்னொரு கட்சியில் சேர்ந்தாருன்னா சேர்றது அவருடைய உரிமை தான். அப்படி சேர்ந்தால் அதிமுகவை தவிர வேறு எந்த இயக்கத்தில் அவர் சேர்ந்தாலும் அந்த வழக்கு நடத்துகிற உரிமையை இழந்துடுவாருன்னு தான் சொல்கிறேன். மற்றபடி மிக நிச்சயமாக அவருடைய வருகை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், குறிப்பாக அதிமுகவில். அது எந்த அளவுக்கு, எந்த வடிவத்தில், அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பேட்டி அளித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.